பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கே நம்ம தியானிக்க போகிறதே அதிகாலையில் ஜெபித்தவர்களை பற்றி தியானிக்க போகிறோம். அதிகாலை ஜெபம் ஒரு முக்கியமான ஜெபம். அதில் யாரெல்லாம் வேதத்தில் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆபிரகாம் ஜெபிச்சாங்க. ஆதியாகமம் 19:27 மற்றும் 22:3 ஆபிரகாம் ஜெபிச்சாங்க. அதிகாலை எழுந்து ஜெபிச்சாங்க. ஈசாக்கு ஜெபிச்சாங்க. ஆதியாகமம் 26:31 ஈசாக்கு ஜெபிச்சாங்க. யாக்கோபு 28:19 யாக்கோபு ஜெபிச்சாங்க. லாபான் 31:55 லாபான் ஜெபிச்சாங்க. மோசா யாத்ராமம் 24:4 மற்றும் யாத்ராமம் 34:4 மோசை ஜெபிச்சாங்க. இஸ்ரவேலர் ஜெபிச்சாங்க. எண்ணாமம் 14:40 யோசுவா ஜெபிச்சாங்க. யோசுவா 3:1 மற்றும் 6 12 7 அப்புறம் கிதியோன் ஜெபிச்சாங்க. நியாயாதிபதிகள் 6:38 கிதியோன் ஜெபிச்சாங்க. அன்னாள் ஜெபிச்சாங்க. 1 சாமுவேல் 1:19 அன்னாள் ஜெபிச்சாங்க. சாமுவேல் ஜெபிச்சாங்க. 1 சாமுவேல் 15:12 தாவீது ஜெபிச்சாங்க. சங்கீதம் 5:3 மற்றும் 57:8 அதிகாலை நேரத்தில் தாவீது ஜெபிச்சாங்க. கேயாசி ஜெபிச்சாங்க. கேயாசி 2 ராஜாக்கள் 6:15 கேயாசி ஜெபிச்சாங்க. யோபு ஜெபிச்சாங்க. யோபு 1:5 ஜெபிச்சாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாங்க. மார்க்கு 1:35 அப்புறம் லூக்கோ 21:38 இயேசு கிறிஸ்து ஜெபிச்சாங்க. மக்தலேனா மரியாள் ஜெபிச்சாங்க. மார்க்கு 16:1 இதெல்லாம் இந்த ஜெபெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம சந்ததியார், நம்ம ஜென்ரேஷன், இந்த எங்கள் தாத்தா பாட்டிகள் எல்லாம் ஜெபிச்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லப்படணும். அது மாதிரி இதை இஸ்ரவேலெல்லாம் நம்ம பயங்கரமான முப்பாட்டன் தாத்தன் தானே அவங்க. நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேல். இதெல்லாம் எழுதுனோட காரணம் நாமெல்லாம் தெரிஞ்சு கொள்றதுக்காக, ஜெபிக்கிறதுக்காக. இதே மாதிரி நாமளும் ஜெபிச்சேனாக்கா நம்ம பேர குழந்தைங்கள் பேரன் பேத்திகளெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க எல்லாம் அதிகாலை எழுந்திரிச்சு ஜெபிச்சவங்க, அவங்க ஆசீர்வாதமாக இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுவாங்க. இதெல்லாம் திருஷ்டாந்தமாக எழுதி வச்சுருக்காங்க. நாமளும் அதிகாலை நேரத்தில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும். சோம்பல் படக்கூடாது, தூக்கத்தை விரும்பக்கூடாது. நேரத்தோடு எழுந்திரிச்சு தேவனை சோத்திரிக்கணும். அதாவது இந்த நாள் தொடங்கும் போதேவே அதிகாலை இருட்டோடு இயேசு ஜெபிச்சாங்க. அதே மாதிரி ஒரு நாள் தொடங்குகிற தொடக்கத்தில் ஜெபமாக இருக்கணும். அப்போ முதல் உரிமை, முக்கியத்துவம் முதல்மே கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அவரோடு நம்மளோட சங்கடங்கள் சொல்லவும், அவரோடு நம்ம பலிகளை எல்லாம் சோத்திர பலிகளே செலுத்தி நம்ம ஆசீர்வாதம்